ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஜியாகிரபியில் சாப்டர் 2ல 6th மார்க் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் த பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்? பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிஃபோர் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி சம்மர் சீசனாக இருக்கும். ஸோ அப்போது நார்த் இந்தியாவோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, நார்த் இந்தியாவோட டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 46 டிகிரி வரைக்கும் போகும். ஓகே, 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரீச் ஆகும். அப்போ சடனா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து உள்ள வரும்போது எங்க உள்ள வருதுன்னா சவுத் இந்தியாவில். ஓகேவா, சவுத் இந்தியாவில் இந்த மான்சூன் அப்ரோச் ஆகுது. இந்த மான்சூன் எப்படி அப்ரோச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சவுத் இந்தியாவில் பை லைட்னிங், தண்டர். ஸோ இது மூலயமா இந்த மான்சூன் வந்து நான் சவுத் இந்தியாவுக்குள்ள அப்ரோச் ஆகுது. ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, எந்த டைம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஸோ இது நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் இருக்கா, டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் இன் ஹெவி ரெயின்ஃபால். ஓகேவா, ரெயின்ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹெவி ரெயின். ஓகேவா, ஸோ இப்போ பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னா என்னன்னா, பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வரக்கு முன்னாடி நார்த் இந்தியாவோட டெம்பரேச்சர் வந்து 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேலே போகும். ஓகேவா, அப்போ சடனாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் உள்ள வரனால சவுத் இந்தியாவில் வந்து லைட்னிங்கும் தண்டரையும் நடக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் சொல்றாங்க. இந்த பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்ல நடக்குது. ஸோ இந்த சவுத் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் நடக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஹெவி ரெயின்ஃபால் வந்து நடக்குது. சார் அதுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். தேங்க்யூ.